எஸ் சந்திரமௌலின்னு பேர். சந்திரமௌலி. எஸ் ஃபார் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் மணிஷா ஸ்ரீன்னு மடத்தில். ஆமாம், மணிஷா ஸ்ரீங்கிறவர் வந்து நம்ம பெரியவாளுடைய அண்ணா பையன், கணபதி சாஸ்திரிகளுடைய பையன் இல்லையா? ஆமாம். அப்புறம் நீங்கள் மணிஷா ஸ்ரீகளோட பையன். ஆமாம். சரி, நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு பெரியவாளை தரிசனம்? எனக்கு 9 வயசு இருக்கும். மாம்பலத்தில் இருந்தோம். அப்போது ராமகிருஷ்ணாபுரம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தோம். அப்போ அந்த ராமகிருஷ்ணாபுரத்தில் வந்து பெரியவா வந்தால் பட்டண பிரவேசம். அப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட பட்டத்துக்கு வந்து 50 வருஷம். ஓ, அப்படியா? அந்த 50 வருஷத்துக்காக 57, 58 அந்த ரேஞ்சு. அப்போ நான் சின்ன பையன் பெரியவாளை வந்து அங்கே யானை மேலேயும் பல்லக்கிலையும், யானை மேலே பல்லக்கிலலாம் வந்து புஷ்ப பல்லக்கெலாம் வந்து ஆற்று வழியாகவே, எங்கள் ஆற்று வழியாகவே வந்துருந்தார் மெட்ராஸில். ஸோ அன்றைக்கி வந்து சின்ன குழந்தையாக நான் முதல்ல அவரை பார்த்தேன். எனக்கு ஒரு உணர்ச்சி, அப்படி ஒரு ஷாக்காக இருந்தால் உடம்புல ஒரு பவர் ஏறுற மாதிரி. எனக்கு சின்ன குழந்தைக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. பட் ஆனால் ஏதோ ஒன்று அவரை பார்த்த உடனே அப்படியே எனக்கு ஒரு ஆனந்தம். அதுதான் முதல்ல நான் பெரியவாளை பார்த்தது. அவருக்கு அப்போ கிட்டத்தட்ட 62, 63 வயசு இருக்கும் பெரியவாளுக்கு. அந்த வயசில் அதுதான் முதல் தடவை பார்த்தது. அதுக்கப்புறமா அங்கிருந்து அவர் அந்த சங்கர், அப்புறம் வந்து கலர் மாத்திரம் இல்லை, ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும். பக்கத்தில் போனோம்னாக்கா நமக்கு அப்படி ஒரு உஷ்ணம் பட வர மாதிரி இருக்கும். அதனால நம்ம கூட பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. பக்தி பயம், பயம்ன்றது பக்தி பயமா இருக்கும். பயம்ன்றது 2 விதமாக சொல்லலாம். நான் என்ன தெரியுமா, அடிக்கடி நான் போய் நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் என்ன நினைப்பேன்னாக்கா, எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு. நான் போகிறேன், சார்ஜ் பண்ணிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவேன். இப்படி தான் நான் அந்த வசனம்னா வேறு எதுவும் அவர்கிட்ட போய் இது கொடு அது கொடுன்னு கேட்டது கிடையாது. அவரை பார்ப்பேன், அவராக ஆசீர்வாதம் பண்ணுவார், கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவேன். ஆனால் நிறைய தடவை ஒரு 69 அந்த இதில் வந்து காட்டுப்படியில் இந்த மதுரவாயில் பக்கத்தில் முதல்ல பெரியவா வந்திருந்தா. அப்போ வருஷம் கூட அதில் பார்த்தா ஒரு இது இருக்கும். அப்போ வந்து எனக்கு 13 வயசு இருக்கும். நாங்கள் 12-13 வயசு. அப்போது பெரியவா அங்கே வந்துட்டு காலத்தால் தரிசனம், விஸ்வரூப தரிசனம் நடந்துருக்கு. அப்போல்லாம் உள்ளே இருந்துருக்கேன், நான் படி வெளியே நின்றுனேன். 5:30 மணி 6 மணி இருக்கும் காலத்தால். இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவ்வளோ பெரிய வாழைத்தார், என்னை விட உயரமாக இருக்குது, அதை எடுத்துன்னு வா அப்படின்னார். ஆமாம், பக்கத்துலேயே ரொம்ப கிட்ட தூரம் இவன் எடுத்துன்னு வா அப்படின்னார். எடுத்து இப்படி நகர்த்தி வச்சுட்டு தூக்க முடியுதா அப்படின்னார். எனக்கு ஒன்றும் தெரியல, குழந்தை தலை ஆட்டினேன். அங்கே நிறைய அந்த கிராமத்து ஜனங்கள் சின்ன பசங்களாம் இருந்தா, ஒரு 100 பசங்களுக்கு மேலே இருந்தா. எல்லாருக்கும் ஒன்று இப்போ அந்த பழத்தை கொடு அப்படின்னாரு. ஒரு பழமாக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அது பாட்டி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, இப்போ மற்ற வாட்டை விசாரிச்சுட்டு, இந்த பாட்டி இது நடந்துருக்கு, அவள் விசாரிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா பெரியவா. அந்த கடைசியாக பார்க்குறா, ஒரு வாழைப்பழம் பாக்கி இருக்கு. ஒரு பழம் அதை பார்த்துட்டு அந்த ஒரு வாழைப்பழம் இருக்கும்போது நீ எடுத்துக்கோ அப்படின்றாரு. என்ன எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த கால்குலேஷன் இதே மாதிரி இன்சிடென்ட்டை நிறைய பேர் நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கா. இது என்ன ஒரு கோயின்சிடென்ட் சொல்ல முடியுமா? ஒரு தடவை நடந்தா கோயின்சிடென்ட், ஒரு தடவையும் நடந்ததுன்னா எல்லாருக்கும் பழம் வந்திருக்கு, ஒன்னே மீதி இருக்கு, அது நீ எடுத்துக்கோ அப்படின்னார். அதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டேன் நான், அவர் ஒன்றும் சொல்ல சிரிச்சுட்டு சரின்னு விட்டார். என்ன நான் புரிஞ்சேன், அப்போ புரியல. அதுக்கப்புறமா திங்க் பண்ணி பார்க்கும்போது வயசாக தெரிஞ்சது என்னன்னாக்கா, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் நீயே சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் சாப்பிடணும், அந்த மாதிரியும் இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அது நம்ம அப்பப்போ நமக்கு என்ன மனசுதோட நம்ம அதை பதிலாக எடுத்துக்கணும்.
அப்புறம் வந்து காட்டுப்பள்ளி 65 காட்டுப்பள்ளி. போட்டில் போகணும். பரிசல். ஆமாம், போட்டில் தான் போகணும். ஆமாம், அப்பா கூட போவேன். சில சமயம் தனியாகவும் போயிருக்கேன். 18 வயசு. அப்பாவை வந்து பேரெல்லாம் கூப்பிட மாட்டான், பேரெல்லாம் சொல்ல மாட்டான். அங்கே இருக்கவாட்ட சொல்லுவாள், அவர் கூப்பிட மாட்டார் தவிர அடி கை காமிப்பார், மணின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்பாவோட கூப்பிடும்போது மணி வந்திருக்கானு கேட்பார். ஆனால் இப்போ அப்பாவை பார்க்கும்போது மணிக்கெல்லாம் கூப்பிட மாட்டார், அந்த மாதிரி இது பண்ண மாட்டார். அப்போது காட்டுப்பள்ளியில் பூஜை புனசு இதெல்லாம் முடிஞ்சு தீர்த்தெல்லாம் வாங்கின அப்புறம் திருப்பாவை திருவெம்பாவை அதை படிக்க சொல்லுவார். படிக்க சொல்லிவிட்டு ஒரு அது மகாநாடு ஒன்று முதல்ல ஒரு தடவை பண்ணியிருக்கா, அதுக்கப்புறமா மகாநாடு பண்ணான். அந்த மகாநாடுக்கு லெட்டர்ஸ் எழுதுறது, அந்த லெட்டர்ஸ் எழுதுகிற கைங்கரியம் எழுதுவா. ஸோ நிறைய பேருக்கு அது எழுதி அட்ரஸ்லாம் போட்டு அதெல்லாம் கொடுப்பேன். அவள் போஸ்ட் பண்ணிப்பாள். இந்த சின்ன ஒரு 7-8 நாள் அங்கே இருந்தேன், காட்டுப்பள்ளியில் இருந்துருந்தேன். ஒரு இப்போ இன்னொன்று, இப்போ கணேச மாமா சொன்னாரப்போ அந்த அதிருத ஹோமத்தில் அடுத்த வருஷம் காட்டுப்பள்ளியில் ஆமாம், நல்லா இருக்கும். இடமே ரம்மியமான ஒரு இடம். அந்த ஊரை ஓலை வீடு போட்டு வரிசையா பசுஞ்சாணி தெளிச்சு எனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம். இல்ல 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 நான் எங்க பாட்டி தாத்தா எல்லாம் மடத்துக்கு போவா. கொஞ்சம் கொஞ்சமா சொன்னேன். பாட்டி என்ன கூட்டிட்டு போயிடுவா. உங்க பாட்டி கூட நீங்க போயிருக்கேன். எனக்கு இவரெல்லாம் அப்ப தெரியாது. ஆனா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் வரவா? அதான் சொன்ன 66வது பீடாதிபதி அவருடைய அம்மாவுக்கு பெரிய பெரிய 66வது பீடாதிபதினா கலவை பெரியவா. கலவை பெரியவா வந்து உங்க அம்மாக்கு எங்க அம்மாவோட பெரியப்பா, பாட்டிக்கு பெரியப்பா. எங்க போட்டோல காமிச்சா இல்லையா அந்த பாட்டி குஞ்சம்மான்னு சொல்லிட்டுப்பா பேரு. அப்படியா? வெங்கு பாகவதர் இருந்தார், அவருடைய அண்ணா. வெங்கு பாகவதருடைய அண்ணா இவாதான் உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு கலவை பெரியவா உறவு. ஆமா. எல்லாரும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் பண்ணுவோம். மகாபிரிவா கலவு பிரிவாளுடைய உறவுக்காரா மகாபிரிவாளுடைய உறவுக்காரால கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வயசுல சான்ஸ்கிரிட் காலேஜ்ல பெரியவா வந்திருந்தா. நான் அப்பசாமி கோவில்ல பின்பற்ற முடியிருந்தேன். 58ல இவருக்கு 1 வயசு குழந்தைவோம். 1 வயசு தான் அவருக்கு 12 மாசம் தான் ஆச்சு. அவள் ஒரு பெரியவா இன்னைக்கு தான் வந்து இறங்கியிருக்கா. நாளைக்கு பிள்ளை நாளைக்கு போது விழிஞ்சா நவராத்திரி. எங்கள் அத்திம்பேர் இருந்தார் மடத்தில், காசி சீனுன்னு. கார்வார், அவர் கார்வார் இருந்தால் அவருக்கு காசி சீனு. ஆமாம், அத்திம்பேர். ஆமாம் ஆமாம். மேனேஜர் விஸ்வநாதையர் யாருங்கிறாள். மேனேஜர் விஸ்வநாதையர் எங்கள் நாத்தனார் ஆத்துக்காரங்க. ஆமாம், எங்கள் நாத்தனார் அப்போ எங்கள் அத்திமார் வந்து கேட்டார், மங்களத்துக்கு நாளைக்கு பூஜைக்கு அழிச்சுனாரியான்னு கேட்டார். வரணும்னா வரேன், அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியா இல்லை அப்படின்னு. ஓகே. ஆமாம், கன்னியாகுமரி. இன்னைக்கு மடம் இங்கே தான் வந்து இறங்கியிருக்கு. யாரை போய் கேட்கறதுன்னு தெரியல. இன்னைக்கு மங்களம் குழந்தை ஞாபகம் வந்தது, நாளைக்கு பூஜைக்கு அழிச்சுனாரியான்னு கேட்டார். அதுக்கு என்ன அழிச்சுனாரேன்னு அப்படின்னு. கொஞ்சம் ஜுரம் அடிக்கிறதுனால ஒன்றும் பண்ணாது, சும்மா ஒரு வேலை எண்ணெய் தடவை கொடுப்பாட்டி அழிச்சுடுவா அப்படின்னு. சரின்னுட்டு மறுநாள் காலம்புரை வந்துருந்து பூஜைக்கு அழைச்சின்னு போனேன். அந்த அந்த அன்னைக்கு அந்த சான்ஸ்கிரிட் காலேஜில் ஒரு லட்சோபலட்ச ஜனங்கள் உட்காண்டிருந்தா. அவர் பூஜை பண்ணுறது, அந்த பூவை எடுத்து பார்க்கறது, போட்டுக்கிறது, பார்க்கறது அவருக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பண்ணுறதுலாம் என்ன இருப்போம் குழந்தைல. ஆமாம் ஆமாம். பெரியவாளே பண்ணுவா. ஆமா, பெரியவாளே பண்ணுவா. பெரியவா வந்து ஒரு அக்ஷதை போட்டுட்டாங்களா, பெரியவாளுடைய திருஷ்டி பட்டா போறோம்னு எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கா. பெரியவா அவங்க மேல
பூஜையே பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் பூஜை பண்ண அந்த பாவாடை வேடை எல்லாம் எடுத்து கொடுத்தா சட்டை மேலே பாவாடை போட்டு அழகாக சமத்தா அழகாமல் உட்காந்துருந்தா எல்லாரும் இந்த குழந்தை பாரு இவ்வளோ நல்லா பூஜை பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வெள்ளி இவ்வளோ தான் இருக்கும், ஒரு வெள்ளி பேசனில் குங்குமம் வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணுற தட்டு அதை எடுத்து மூங்கி தட்டில் வச்சு இப்படி நகத்தினார் முக்காலி இடம். என்ன இதை நகத்தினாரேன்னு விட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை முக்காலியில் வச்சு திரும்பி அதை ரெண்டாவது தரம் என்ன பண்ணார், திரும்பி எடுத்து பெரியவா தட்டில் போட்டு பூஜை முடிஞ்சு போச்சு, கழுப்புறாரத்து கட்டு குழந்தைகளை திராட்சை பழத்தை கொடுத்துட்டு பெரியவா உள்ளே போயிட்டான். அப்புறம் உள்ளே போனதும் சுங்கிலிடுக்கெல்லாம் இலை போட்டிருந்தா. சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, சாதம் பிழைஞ்சு கொடுக்கணும் குழந்தைக்குன்ட்டு, மாமி நீங்களும் வந்துருக்கோம் உள்ள அப்படின்ட்டு போனேன். உள்ளே உட்காந்துருந்தேன், எனக்கு ஒரு இலை குழந்தைக்கு இலையெல்லாம் போட்டிருந்தேன். நான் சாப்பிட்டுன்றது பெரியவா வந்தால் நடுவில் அந்த தட்டில் அந்த தட்டு இல்லை, அந்த மூங்கி தட்டில் இந்த பாடசாலை வெங்கட்ரா மாமா இருந்தார், அந்த மாமா எடுத்துன்னு போனார் மூங்கி தட்டு. பெரியவாட்டை பூஜை பண்ணுற தட்டாச்சே, குங்குமம் வச்சுன்னு பூஜை பண்ணுறதாச்சேன்னு. அப்புறம் இப்படி ஒரு தடவை வந்துட்டு இந்த சேதுராமன் இருந்தார், அவரை கையை தட்டி தெரியுமா பார்த்துக்க, அவரை கையை தட்டி கூப்பிட்டு அப்படின்னு மௌனம் நவராத்திரி பூஜை இல்லையா எங்கேன்னு கேட்டார். ஆமாம் நான் சொன்னேன், அவருக்கு ஒன்றும் தெரியாது சேதுராம், பாடசாலை மாமா அவங்க உள்ளே எடுத்துன்னு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் உள்ளே போய் பாடசாலை கட்டுறாங்க கூப்பிட்டு மறுபடியும் அந்த தட்டை கூட்டம் அந்த குழந்தை கொடு கல்யாணத்தும் போது பெரியவாளோட அனுக்கிறம் ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் வரப்படான்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா அப்பவே அவர் மனசுல இது இந்த ஆமா இந்த நம்ம மாத்து வம்சத்துக்கு தான் அவர் போதுன்னு நினைச்சு விட்டாரு. அவருக்கு தெரியாது என்ன இருக்கு சொல்லுங்க. ஆமா ஆமா பழைய இதுக்கு வருவோம். 57 58 பெரியவா மயிலாப்பூரில் இருக்கிற சமயத்தில் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் நடுவு ஒரு சத்திரம் ஒன்று இருந்தது. இப்போ அது இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த சத்திரத்தில் எல்லாம் நாங்கள் தங்கிட்டு இருந்தோம் குடும்பங்கள்லாம். அப்போது இந்த குஞ்சு சாட்சிகள்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பேன். ஆமாம், அதோட புது பெரியவாளுக்கு குரு அவருடைய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி, அவருடைய பையன் மாலின்னு அவனுக்கு உடம்பு காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுது. நாங்கள்லாம் அங்கே உள்ளே போய் சுவாமியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த பெரியவா பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் அதை வச்சுன்ற க்ஷணத்திலேயே அவனுக்கு அந்த காய்ச்சல் அவ்வளோ பெரிய காய்ச்சல் நின்று என்னோட கூட வந்து பெரியவாளை பார்க்க வந்துட்டான். அந்த இது ஃபஸ்ட்டு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏற்பட்ட ஃபஸ்ட்டு அனுபவம். பெரியவா பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுத்து அவனுக்கு குயூர் ஆனது அது ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. அதே வருஷம் என்ன பண்ணான்னாக்கா இந்த சந்திரசேகரன் சொல்லி எங்கள் சித்தப்பா பாப்பாய் அவருடைய நாமதேவன் வந்து சந்திரசேகரன். சந்திரசேகரன் உங்களுக்கு சித்தப்பா. நம்ம குஞ்சிசாஸ்திரிகளுக்கு மணிசாஸ்திரிகளுக்கு தம்பி. ஆமாம் தம்பி. அப்போது அவள் வந்து பெரியவா வந்து அவனை பார்த்து எம்எல்ஜே ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அதில் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். கலைமகள் மஞ்சரி கலைமகள் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். பெரியவா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முதல்ல வந்து பிரசாதத்தை வாங்கி போயிடு, அதை பொட்டலம் கட்டி எடுத்து வச்சுட்டு வச்சு சனி ஞாயிறு 2 நாள் எல்லா ஆஸ்பத்திரி சென்னையில் இருக்கிற அத்தனை ஆஸ்பத்திரிக்கும் மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற அத்தனை ஆஸ்பத்திரிக்கும் போய் எல்லா நோயாளிகளுக்கும் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். சித்தப்பாவுக்கு என்ன பண்ணுவோம், நானும் கூட அசிஸ்ட் பண்ணி பொட்டலம்லாம் கட்டி அவர் கூட ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அந்த ஜிஹெச்லாம் போயிருக்கேன். போய் நான் அப்போ 10 வயசு எல்லாம் போய் கூட இருந்து இல்லை அங்கே வந்து ஜாதி மத வேறுபாடே இல்லாமல் எல்லாம் வாங்கிப்பான். கிறிஸ்டினாக இருந்தால் கூட வேணான்னு சொல்ல மாட்டான், தொட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு மரியாதையாக அதுக்கு வந்து பெரியவா அந்த இது ரொம்ப நாள் நாங்கள் அதை பண்ணிட்டு இருந்தோம். அது எங்கள் சித்தப்பா தான் அதுக்கு என்ன மழை வெயில் எதுவாக இருந்தாலும் பார்க்க மாட்டார், கிளம்பிடுவார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பாப்பாய் அதை கொடுக்காம வரமாட்டார். வந்துட்டு அடுத்தது பிரசாதம் வாங்கும்போது பெரியவாட்ட போகும்போது பெரியவா கேட்பார், எந்தெந்த ஆஸ்பத்திரி போனேன், என்ன பண்ணேன், யாரை பார்த்தேன், எல்லாம் விசாரிட்டு இவர் எல்லாத்தையும்
நினைவுபடுத்தி சொல்லுவார். அந்த மாதிரி பண்ணியிருக்கா நிறைய லெவலுக்கு தகுந்த மாதிரி இது கொடுத்து கைங்கரியம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு அது 90 வரைக்கும் பண்ணியிருக்காரு அவர். 1990 வரைக்கும் பண்ணியிருக்காரு. 58 57 ஆரம்பித்து பண்ணியிருக்காரு. ஆமாம், அதுக்கப்புறம் முடியல அவரால். அங்கே வந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு போயிட்டார், புக்கேக்கு போயிட்டார். அதனால் அவரால் முடியல. அதையும் பெரியவா சொல்லி அந்த கோவில தான் பார்த்துருக்கலாம். ஆமாம், சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இந்த இது வந்து யாருமே பண்ணல. நம்ம இந்துக்களோட இதில் யாருமே போய் இது வரைக்கும் பிரசாதம் கூட இன்னி அது நின்று போயிடுது. அது யாரும் இன்னும் ஆரம்பிக்கல. யார் ஆரம்பிப்பா தெரியாது. எதுவுமே நிற்கல. மறுபடியும் குடியரசு திட்டம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எக்கச்சக்கமா நடக்குது. தெரியும், ஒரு நாள் நடந்துருக்காம நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு மறுபடியும் வரணும். அது யாராவது பார்க்கலாம். இன்டர்வியூ பார்த்துட்டாவது யாராவது வராளான்னு. அவன் 72 அப்பா தவறி போன 71 டிசம்பர் 72ல். உங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகிடுதா? 71 கல்யாணம் ஆகிடுதா? இல்லை 80 தான் ஆச்சு. 80 ஆச்சு. அதான் பெரியவாளை போய் பேசினீங்களா? நான் 72ல் போயிட்டு 72ல் போய் பெரியவாளை பார்க்க போனேன். அப்போ எப்படி போனேன்னா ஜஸ்ட் கேஷுவலாக தான். ஆற்றுல பூஜை மாத்திரம் விநாயகர் பூஜை பண்ணி அப்பா 9 மாதம் 8 மாதம் தான் ஆயிருக்கு. அதான் ஒன்றும் பண்ணாமல் வெறும் பூஜை பண்ணி நித்திய பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருந்தேன். திடீர்னு பெரியவாளை பார்க்கணும்னு தோணிடுது. கிளம்பிட்டேன். உடனே காஞ்சி தேரம் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டேன். அப்போது அங்கே போன உடனே இவன் ஸ்ரீகண்டன் பாலு அவெல்லாம் சொல்கிறா, நீங்கள் எதுக்கு இப்போ வந்த? பெரியவா ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்க அந்த விஷயத்த உன்னை பார்த்த உடனே இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அப்பா தவறி போய் 8 மாதம் ஆறுது. அவருக்கு விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குமே நீ இந்த சமயத்தில் வந்திருக்கியா, அவள் வந்து ஏற்கனவே மனசஞ்சலத்தில் இருக்கா, நீ ஏன் இப்போ வர, நீ மெட்ராஸுக்கு போ முதல்ல அப்படின்னா 2 பேரும். இதை சம்பாஷணை கேட்டுன்னு வந்து யார்கிட்ட பேசுகிறேன்னு வந்துட்டார் பெரியவா. மணிஷாஷில் பையன் வந்திருக்கானே, யார் இவன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்டார். அதாவது சந்திரமௌலின்றத எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கேட்பார். அவருக்கு மணிஷாஷி 2வது பையனாக்க கையை இப்படி காமிச்சிடுவார். நீ அவன் வந்திருக்கானா? ஆமாம் அப்படின்னா. சரி, என்னை பார்த்துக்காரு. அப்பா பண்ணுற பூஜை பண்ண வந்துட்டியா? அப்பா பண்ணுற பூஜை இன்றைக்கி இது விநாயகர் சதுர்த்தி, அதை பண்ண வந்துட்டியா நீ அப்படின்னார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, யாரும் அப்பாவை சொல்லவே இல்லை. ஏன்னா அப்பாவுக்கு இது தானே ஆக்சிடென்ட்டில் எப்படி தெரிய போகிறோம். 62, அப்பாவுக்கு அப்போ தான் 62 வயசு. அப்பாவுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு சிந்தனையே இருந்திருக்காது. எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே மணி எப்படி பண்ணுவானோ அதே மாதிரி மோலியும் பண்ண சொல்லு. நான் அப்படின்னு கொட்டைக்கு போயிட்டேன். கொட்டைக்கு போய் இது பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தார். அதுக்குள்ளேயும் பாரு செகண்ட் லிஸ்ட்டு போட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு பெரியவா வந்தார். ஒரு ஐட்டமாக அவரே பார்த்து இது என்ன அது என்ன எல்லாம் வந்துவிட்டான்னு ஒன்றா செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு எல்லாம் பூர்த்தி ஆனவுடனே சரி நீங்கள் மோதகத்தை பண்ண ஆரம்பித்து பூஜை பண்ண ஆரம்போ, நான் அங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே வரேன் அப்படின்னார். அதே மாதிரி அங்கே பூஜையை முடிச்சுட்டு இங்கே வரார். கரெக்டாக இங்கே தீபாரணி வந்தார். அர்ச்சனையை பார்த்தார். அர்ச்சனை பண்ணுறது தீபாரணையை பார்த்துட்டு ஒரே மோதகம், பெரிய மோதகம் இவ்வளோ பெருசு, அது அங்கே நைவேத்தியம். அதில் ஒரு விண்டு எடுத்து வாயில் போட்டுருந்தார். அன்றைக்கி அதோட பிக்ஷை முடியுது அவருக்கு. இது மாதிரி வருஷம் பண்ணுவாராம் அப்பா. அதனால் என்ன சொன்னார்னாக்கா, இந்த வருஷம் தெரியாது 71 வரைக்கும் அப்பா பண்ணார். 72 நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சொன்னார், நான் எங்கெங்கே கேம்ப் இருக்கோ அங்கங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சேன், விடாத அப்படின்னார். அதை 93 வரைக்கும் பண்ணிவிட்டு பண்ண 94 பண்ண. ஆமாம், 94 பண்ண முடியல. அதனால் 93 வரைக்கும் அந்த வேலையை எங்கெங்கே மகாராஷ்டிரா, அது கர்னூல், எல்லா இடமும், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு 72, 82, 23, 21 வருஷங்கள் அதை பல இல்லை. பன்றிபுரம் வந்திருக்கா. ஆமாம். நீங்கள் பண்ணுற பூஜையை வந்து பார்த்தேன். அவர் அதான் வருஷம் மாமிக்கு பெரியவா பூஜை பண்ணேன். என்ன ஒரு பிளஸிங் பாருங்க. கற்பனை பண்ண முடியுமா? பரமேஸ்வரன் வந்து உட்காந்து ஒருத்தர் பண்ற பூஜையை பார்க்கறது, பரமேஸ்வரன் வந்து ஒருத்தர் மேல ஒரு பூவை தூக்கி போடுறது யாருக்கு கிடைக்கும்? பாப்பா அது 72 அந்த இது. அதே மாதிரி
அதுக்கு 69 நினைக்கிறேன். அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம். 60ஆம் கல்யாணத்துக்கு வந்து எங்கே பண்ணுறது என்ன சாதாரணமாக ரொம்ப இதுவாக ஸ்டேஜே ரொம்ப உண்டு. என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ரொம்ப இதாக அதாவது சொல்ல முடியாத ஒரு நிலைமை அப்படி இருந்தது. எங்களை பார்த்து ரெக்கக்னேஷன்ன்றது வந்து எங்களை பார்த்தா இருக்காது. குச்சேலர் மாதிரி வச்சுங்களேன். அப்படி அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம கூட இருந்து ஒரு அப்லிஃப்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம அறியாமலே ஒவ்வொரு விஷயமும் நடந்துருக்கு. மாமா மடத்துலயே தான் இருப்பார். அப்பா அத்தை தான் குழந்தையில வச்சிருந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துன்னு வர மாட்டார். அப்பா மடத்துலேயே வர அப்போ தான் கிடைக்குமான்னு சொல்லி நின்னா கூட ஒன்றும் கிடைக்காது. சிவசொத்து புலநாசம்ன்றார். ஒரு வாழைப்பழம் கொடுத்த விபூதி பிரசாதம் எடுத்துன்னு வருவார். கல்கண்டு கொடுத்தா அதை எடுத்துன்னு வருவார். அதுதான், வேறு எதையும் எடுத்துன்னு வரமாட்டார். அப்பா எதையும் கேட்க மாட்டார். அதே மாதிரி நாங்களும் பெரியவளை பார்த்து எனக்கு எதுவும் வேணும்னு கேட்க மாட்டோம். அதே சொன்ன மாதிரி பவர் சார்ஜ் பண்ணி வந்துடுவோம். அவ்வளோதான். அப்போது பெரியவாளுக்கு வந்து சஷ்டி பூர்த்தியை கொல்லாச்சத்திரத்தில் பண்ணிக்கோ அப்படின்னார். சஷ்டி பூர்த்தியை கொல்லாச்சத்திரத்தில் அந்த சாட்சிகள்லாம் வச்சு 3 நாள் விமர்சையாக பெரியவா பக்கத்துலேயே உட்காந்து இங்கே உட்காந்துருக்கார். அங்கே நடக்கிறது 15 அடி தரும், 15 அடி டிஸ்டன்ஸ் தான். அதில் பெரியவா 3 நாள் அங்கே இருந்து அந்த 60ஆம் கல்யாணத்தை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி. ஆமாம், ஃபேமிலி எல்லாமே. ஆமாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஷார்ட் பீப்புள், ஒரு சின்ன ஒரு இதுதான் அதுக்கு. ஆமாம், நல்ல ஆசீர்வாதம் அது. அந்த 3 நாள் அவள் அத்தனை பேரும் இது பண்ணியிருக்கா. கொல்லாச்சத்திரத்தில் பெரியவா முன்னிலையில் அவர் வந்து அந்த இடத்துல ஒரு இடம் கூட நகரலை. அங்கேயே இருந்து நடத்தி கொடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். நம்ப மாட்டேன், அந்த உள்ளேந்து எழுந்து வந்து 1/2 மணி நேரம் இங்கே டான்ஸ் ஆடிருக்கார். நர்த்தனம்னா அப்படி ஒரு நர்த்தனம். பிக்னிக் போகிற மாதிரி போகாத, பிக்னிக் போக கிளிக் பண்ணுறதுக்கும் பெரிய நிறுத்துங்கன்னு சொல்கிறதுக்கும் ஒரே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நம்ப மாட்டேன், அது எப்படி தான் பெரிய வெளில வந்து யார் வந்திருக்கான்னு கேட்டா ஸ்ரீகண்டன் மாமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு உப்புமா பண்ணார். அவர் உப்புமா பண்ணார். அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அப்படி ஒரு உப்புமாவை நம்ம சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆமா, அந்த போட்டு முதிர்வு பண்ணா கூட அது மறந்து போயிடும். அன்னைக்கு சாப்பிட்டா மறக்காது.